தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பாக இன்று திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 236 பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக அறிவித்தார்கள். இன்று வரை அறிவிக்கவில்லை. உடனடியாக தனித்துறை ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், இந்த ஆட்சி முடிய இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும், அதற்குள்ளாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். அவ்வாறு ஊதிய உயர்வு வழங்க காலதாமதமானால் இடைக்கால நிவாரணமாக பணியாளர்களுக்கு ரூபாய் 3000 வழங்க வேண்டும். தாய்மானவர் திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும். பிஓஎஸ் ப்ளூடூத்தில் எப்படி பணியாளர்கள் விற்பனை மேற்கொள்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து வரக்கூடிய அரிசி, பருப்பு, சர்க்கரை சரியான அளவில் ரேஷன் கடைகளுக்கு பிஓஎஸ் கருவியில் பதிவேற்றம் செய்து தர வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு கழிவறை ஏற்படுத்தி தர வேண்டும். அயல் பணி, பணி பரவல், நிரந்தர பணி ஈர்ப்பு அந்தந்த மாவட்ட இணைப்பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காத்திருப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தவறுமேயானால் நாங்கள் இன்னும் பல கட்ட போராட்டங்களை எங்களது மாநில செயற்குழு கூடி முடிவு செய்யும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். தினேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர்.